சொல்லுவேன். அப்படியா? அப்படிதான். என்ன கல்வி கட்டிய நீங்க? மதுரைக்குள்ள எந்த பிள்ளை பிறந்தாலும் 30 நாளைக்குள்ள அந்த கோவிலுக்கு 30 நாள் முடிச்ச பின்னால முடிஞ்ச பிறகு கொண்டு போய் எப்ப நாள் அப்படின்னீங்க. எந்த கோயில்? இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகாத யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட பெருமை இன்னைக்கு நம்ம பேசுறோம்னா, ஒரு சாமியுடைய பெருமையை பேசும்போது நம்ம பகுதியில பாண்டி மணின்னு ஒரு பயம் இருக்கும். இந்த பகுதியில கோச்சர முத்தையா, நிறைவுற தையினார், அப்படி ஒரு சாமிக்கும் ஒரு பயம் கட்டுப்பாடு இருக்கும். ஆனால் இந்த பூலகத்துல மதுரைக்குள்ள பிறந்த எந்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைய இன்னைக்கு கொண்டு போய் அந்த சாமி முன்னால வச்சு வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாங்கன்னா அது எந்த கோயில் தெரியுமா? பல ஆண்டுகளாக பல மன்னருடைய காலத்தையே கட்டி எழுப்பி கட்ட முடியாம மொட்டை கோபுரமா நின்று அந்த இடத்துல முனீஸ்வரர் குடி வந்த மொட்டை கோபுரத்தை முடிக்குத கொண்டாக்கூடிய வழக்கம் இன்னைக்கு இருக்கா இல்லையா? இத சொல்லி தொலைக்க வேண்டியதான முன்னாடியே நீங்க சொல்லலாமே. கை தட்டுறாங்களே. ஏன் அப்படிப்பட்ட பெருமை? எல்லாரும் சிவபார்வதி திருமணத்துக்கு வர்றாங்க. திருமணத்துக்கு வந்த சமயத்துல ஏன் வந்தாச்சு? அதாவது மொட்டை கோபுரத்துக்கு முனீஸ்வரர் இருக்காரு. 300 ஆண்டுகளாக பல பேர் மாறி மாறி வந்து கட்டுறாங்க. உண்மையே. வடக்கு கோபுரத்தை கட்டவே முடியல. இறுதியாக வைநாகரத்தம் தேவகோட்டை செட்டியாருடைய காலத்துல அவங்க கட்டினதுதான் இந்த வடக்கு கோபுரம் மட்டும். அதுக்கப்புறம் தான் அந்த கோபுரம் முழுமையடைந்தது. அது வரைக்கும் கட்டாம திருப்பி திருப்பி அதை முயற்சி பண்ணி மொட்டையாவே இருந்ததுனால மொட்டை கோபுரம். அப்படி பேரு பூலகத்துல. சரி, அந்த வந்தாச்சுல. சரி இருங்க, அந்த மொட்டை கோபுரம் சரி, பிள்ளைய தூக்கிட்டு போறாங்க சரி, செட்டியார் வந்து கட்டினாங்க அது சரி, ஒத்துக்கலாம் எல்லாத்தையுமே. அந்த முனீஸ்வரர் அங்க எப்படி வந்தாரு சொல்லுங்க? விஷயத்துல சரியா இருக்கம்மா. பார்வதி பரமசிவனுடைய திருமணம். அதாவது நம்ம சொல்ற விஷயத்த தெளிவா சொல்லிட்டு போனோம். மொட்டை கோபுரத்துல பிள்ளைகளை தூக்கிட்டு போய் திருநீர் ஓடுறாங்க, அது கூட ஓரளவு இதை சொல்றதுக்கு நம்ம எதுக்கு முனீஸ்வரர் அவர் எப்படி வந்தாரு? மீனாட்சி திருக்கணியை எல்லாரும் காண வர்றாங்க. சிவகணங்கள் பூதகணங்கள் எல்லாரும் வந்துட்டு கிளம்பும் பொழுது இந்த முனீஸ்வரனும் திருமணத்தை பார்த்துட்டு கிளம்ப போறாரு. அப்பதான் சிவபார்வதி கூப்பிடுறாங்க, எங்கப்பா போற? இல்லங்க முடிச்சாச்சு, நான் போறேன், ஒண்ணு வருத்தம் இல்ல. முனீஸ்வரா நீ மட்டும் போகாத, நீ என்ன பண்ற? வடக்கு கோபுரத்துக்கு கீழே இந்த இடத்தை இழுக்கக்கூடிய எல்லாரையும் காவல் காத்து எல்லாருக்கும் பெருமை செய்ய சொல்லி சிவனாகப்பட்டவர் சொல்ல ஆணைக்கிறங்க. சிவகணங்கள் வரக்கூடிய முனீஸ்வரர் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்து காவல் காத்து இன்னைக்கு இருக்கிறார். இன்ன வரைக்கும் பல சம்பவங்கள்ல இரவு நேரத்திலேயும் சலங்க சத்தத்தின் ஒடிகிறத்தையும் கோபுரத்தை விட்டு கோபுரம் தாண்டி சொல்லக்கூடிய சம்பவம் பூமியில இருக்கு. அப்படிப்பட்ட முனிவர் ஆகட்டியனா சிவ கணங்களிலே ஒருவாறு பெருமை சத்த அந்த முனீஸ்வரன சிவன் இந்த இடத்துல இருந்து காவல் காத்து கொடுப்பான்னு கேட்டதுக்கு இணங்க முனீஸ்வரர் அங்க இருக்காரா? கைலாயத்திலிருந்து வந்த முனீஸ்வரன் வடக்கு பகுதிக்கு காவலாளர்னு சொன்னதுனால இருக்கவரா அந்த கோபுரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய முட்டை கோபுரம் அவர் தான் பிள்ளையார். வழக்கம் சரிதானே? இதுக்கு எதுக்கு பட்டு யோசிச்சீங்களா? அது சரியா இருக்கு. அதை யோசிக்கிறதுக்கு